சிம்சோன். பைபிள் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூவிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி திரும்பினாருன்னா ஒரு 10 பேர் அப்புறம் இப்படின்னாருன்னா ரியல் லைஃப்ல இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் விக்க மாட்டிக்கிட்டு மேக்கப் போட்டு எல்லாம் பண்ற ஒரு பில்டப் தான். ஆனா இவர் உண்மையான ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. இப்படினாருன்னா உண்மையாலுமே ஒரு 1000 பேர் சாகுறான். அவர் இப்படினாருன்னா ஒரு 500 பேர் சாகுறான். இப்படி ஒரு இடத்துல வசனத்துல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. குவியலா அவர் கொண்டு போட்டாராம். எப்படிங்க ஒரு மனுஷன் அப்படி பண்ண முடியும்? அப்படி பயங்கரமான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். அதாவது நம்ம எல்லாம் சிம்சோனை நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்னா, அப்படியே இப்படினாருன்னா அப்படியே முறுக்கா அப்படி ஒரு பாடி பில்டர், அப்படியே அப்படி எண்ணெயெல்லாம் தடவிட்டு இப்படின்னா இங்க ஒரு மலை இங்க ஒரு மலை, மலையை தூக்கி வை மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா. See, I'm not maybe Samson had a great physique, there's no doubt about it. சிம்சோனுக்கு நல்ல ஒரு பிசிக்கல் பாடி இருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, என்னதான் பிசிக்கல் பாடி இருந்தாலுங்க, பயங்கரமான வி ஷேப் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணி இருந்தாலுங்க, ஒரு லிமிட் இருக்கு. வந்தாங்க ஒரு 3 பேரை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகேங்க. அது எப்படிங்க ஆயிரமா ஒரு சிங்கிள் மனுஷன் கொண்டு குவிக்க முடியும்? ஒரு தடவை செத்த கழுதையோட தாடை எலும்பை எடுத்து குவியலா கொண்டு குவிக்கிறாரு. இப்படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, maybe he was a man with an ordinary physical body but he had some extraordinary powers inside of him. அவனுக்குள்ள இருந்த அவரோட அனாயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அப்படிதானே? சிலருக்கு என்ன அனாயிண்டிங்னா, சர்ச்சில் வந்து உட்காந்து 5 நிமிஷம் தூங்குவாங்க. ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள ஏன்டா தூங்குற? பாஸ்டருக்கு பிரசங்கமே மறந்துடும், வந்ததுமே ரொம்பவே இப்படிதான் வர்றாரு. சிலருக்கு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட அனாயிண்டிங்கே ஈட்டிங்கில் தான் இருக்கும். 2 நிமிஷத்துல 2 பிளேட்டை முடிச்சிருவாங்க, மறந்து பிளேட்டும் உள்ள போனாலும் போயிடும். அப்படி அனாயிண்டிங் சிலருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு. சிலர் வாயை திறந்தாவே வளன்னு பேசுவாங்க. அவங்க சிம்சோன் மேல இருந்த அனாயிண்டிங் என்னன்னா, அவர் மேல இருந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் சும்மா அடிச்சார்னா 1000 பேர் சாவும். வா, கையை தட்டுங்க அவருக்கு. Man was so amazing. Man had a great destiny. ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய டெஸ்டினி வச்சிருந்தார். ஓகே, பைபிள்ல வந்துட்டு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் அனௌன்ஸ் பண்ணி பிறந்தவங்க பெரிய லிஸ்ட் எல்லாம் கிடையாது. லிஸ்ட் ரொம்ப சின்ன லிஸ்ட் தான். ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு தேவதூதன் வந்து சொல்றாரு, பாரு அடுத்த வருஷம் இந்த டைம்ல உன் மனைவி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஈசாக்கு பிறக்கிறார். ஜீசஸுக்கு மேரிட்ட வந்து தேவதூதன் அனௌன்ஸ் பண்றார்.